70,000 ஒரு நல்ல லேப்டாப் தேடிட்டு இருக்கீங்க, அதுவும் 2026 செகண்ட் ஹாஃப்ல தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த இயர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் ஏகப்பட்ட சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஸ்டார்டிங்ல சிப் ஷார்டேஜ் இருந்தது, அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸோட பிரைஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஹைக் ஆயிருக்கு. இந்த சமயத்தில் நீங்க 70,000 பட்ஜெட்டில் ஒரு லேப்டாப் வாங்க போறீங்க அப்படின்னா உங்களுக்காகவே மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு 4 பெஸ்ட்டான லேப்டாப் தான் இந்த வீடியோவில் சொல்ல போறேன். அண்ட் அதுல நீங்க தேடி கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு கீழே அதோட லிங்க்ஸுமே கொடுத்துருக்கேன், அந்த வீடியோலுமே டேகும் பண்ணியிருக்கேன். இந்த 70,000 செக்மெண்ட்ல கேமிங், பர்ஃபார்மன்ஸ், ப்ரொடக்டிவிட்டி, ஆஃபீஸ் யூஸ்னு எல்லா யூசேஜுக்கும் ஏற்ற மாதிரி லேப்டாப்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பார்த்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம லிஸ்ட்ல கடைசியில் இருக்க பார்த்தீங்க அப்படின்னா லெனோவோட IdeaPad Slim 3 தான். ஸோ இந்த லேப்டாப்ல பார்த்தீங்க அப்படின்னா இன்டெலோட i5 13420H அப்படிங்கிற ப்ராசஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் உங்களுக்கு 8 கோர்ஸ் வரும், 4 பர்ஃபார்மன்ஸ் கோர், 4 எஃபிஷியன்ட் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லேப்டாப்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு DDR5 RAM யூஸ் பண்ணியிருக்காங்க. 15.6 இன்ச்க்கான ஃபுல் HD டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. IPS பேனலோட தான் வருது. ஸோ இதில் உங்களுக்கு 6 இயர்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட தான் வரும். 60 வாட்ஸ்க்கான பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. 1080 ரெசல்யூஷனுக்கான கேமராமே கொடுத்துருக்காங்க. 16 GB DDR5 RAM யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 512 GB SSD யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லேப்டாப்போட வெயிட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1.63 kg தான் இருக்கும். பேக்லைட் கீபோர்டோட வருது. MS Office 2024 பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே கொடுத்துருப்பாங்க. ஓவராலாக இந்த எல்லாத்தையும் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இதோட பிரைஸ் உங்களுக்கு 65,000 வாங்கிக்க முடியும். இந்த லேப்டாப் யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்னா நீங்க ஒரு ஆஃபீஸ் யூசேஜ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். பிகாஸ் இதுல கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செப்பரேட்டடா கிடையாது, இன்டெலோட UHD கிராஃபிக்ஸ் கார்டு தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இதோட பிரைஸுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அரௌண்ட் 69,000 சேல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நீங்க பேங்க் ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு 65,000 வாங்கிக்க முடியும். லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், அந்த வீடியோலையுமே டேக் பண்ணிருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல இருக்குது HPயோட விக்டர்ஸ் தான். இதுல AMDயோட Ryzen 7 7445HS அப்படிங்கிற ப்ராசஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த லேப்டாப்ல 4 GB NVIDIAவோட RTX 2050 அப்படிங்கிற கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணிருக்காங்க. 720 ரெசல்யூஷனுக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. Wi-Fi 6 சப்போர்ட் இருக்கு. 2.3 kg வெயிட் இருக்கும். அது கூடவே பாத்தீங்க அப்படின்னா இதுல உங்களுக்கு MS Office சப்போர்ட்டுமே இருக்கு. அண்ட் இதோட பிரைஸ்மே உங்களுக்கு அரௌண்ட் 70,000 கிட்ட சேல் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களால பேங்க் ஆஃபர்ஸ் யூஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா ஒரு 3,000 கிட்ட கம்மி பண்ணி ஒரு 67,000 உங்களால வாங்கிக்க முடியும். நம்ம லிஸ்ட்ல அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஏசரோட Aspire 7 அப்படிங்கிற லேப்டாப் தான். இதுல உங்களுக்கு இன்டெலோட Core 7240H அப்படிங்கிற ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் கூடவே பாத்தீங்க அப்படின்னா RTXோட 3050 6 GB கிராஃபிக்ஸ் கார்டுமே கொடுத்துருக்காங்க. 16 GB DDR5 RAM தான் கொடுத்துருக்காங்க. இது அப்கிரேடபிள் தான். அண்ட் கூடவே பாத்தீங்க அப்படின்னா 512 GB SSD கொடுத்துருக்காங்க. அதுவுமே பாத்தீங்க அப்படின்னா நீங்க அப்கிரேட் பண்ணிக்க முடியும். 15.6 இன்ச்க்கான ஃபுல் HD IPS பேனல் யூஸ் பண்ணிருக்காங்க. 144 ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. அண்ட் 720 ரெசல்யூஷனுக்கான கேமரா, பேக்லைட் கீபோர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் 54 வாட்ஸ்க்கான பேட்டரியுமே வருது. Wi-Fi 6 சப்போர்ட், MS Office-மே ஃப்ரீயாவே கொடுக்குறாங்க. இதோட வெயிட்டுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2.1 kg இருக்கும். ஓவராலா எல்லாத்தையும் கவர் பண்ணி இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 74,000 செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பேங்க் ஆஃபீஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 72-71 வாங்கிக்க முடியும். உங்களுக்கு ஏசரோட சர்வீஸ் எல்லாமே ஓகே அப்படின்னா ஸோ நீங்க அப்போ மட்டும் இதை செலக்ட் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா லிஸ்ட்ல நம்பர் 1ல ஒரு பெஸ்ட்டான ஒரு லேப்டாப் வச்சிருக்கேன். நம்ம லிஸ்ட்ல நம்பர் 1ல இருக்குது Asusோட டஃப் கேமிங் A50 தான். இந்த ஒரு லேப்டாப்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு AMDயோட Ryzen 7 7445HS அப்படிங்கிற ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. கிராஃபிக்ஸ் கார்டு பொறுத்த வரைக்கும் 4 GB RTX 3050 கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த லேப்ல உங்களுக்கு 16 GB DDR5 RAM யூஸ் பண்ணிருக்காங்க. இது எக்ஸ்பெண்டபிள் தான். அண்ட் கூடவே பாத்தீங்க அப்படின்னா 512 GB SSD யூஸ் பண்ணிருக்காங்க. அதுவுமே பாத்தீங்க அப்படின்னா நீங்க எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் ஈவன் ஃபியூச்சர்ல. இந்த லேப்டாப்லயும் உங்களுக்கு 15.6 இன்ச் கொண்ட ஃபுல் HD டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்காங்க. IPS பேனல் தான் வித் 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. அண்ட் 250 இன்ச்க்கான மேக்ஸிமம் பிரைட்னஸுமே இருக்கு. 48 வாட்ஸ்க்கான பேட்டரியுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுல கீபோர்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு RGB பேக்லைட் கீபோர்டோட வருது. Wi-Fi 6 சப்போர்ட், MS Office ஃப்ரீயாவே கொடுக்குறாங்க. இதோட வெயிட் உங்களுக்கு 2.3 kg இருக்கும். ஸோ இந்த செக்மெண்ட்ல நீங்க ஒரு தரமான கேமிங் லேப்டாப் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க, கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். ஓவராலா இப்போ பார்த்த லேப்டாப்ஸ்ல நீங்க எது வாங்குறது கன்ஃபியூஷன் இருக்கீங்க அப்படின்னா நான் ஒரு சின்ன சம்மரி கொடுத்துட்றேன். ஸோ உங்களுக்கு ஆஃபீஸ் யூசேஜ் அப்படின்னா நீங்க லெனோவோட IdeaPad 3 யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க பெருசா வந்து கிராஃபிக்ஸ் கார்டெலாம் டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டீங்க அப்படின்னா நீங்க அது போறது பெட்டர். நீங்க ப்ரோக்ராமிங், கேமிங், வீடியோ எடிட்டிங்லாம் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு HP மட்டும் தான் வேணும்னு நினைச்சீங்கன்னா HP விக்டர்ஸ் போகலாம். இல்ல அப்படின்னா உங்களுக்கு Asus டஃப் கேமிங் இருக்கு, Acer Aspire 7 இருக்குது. ஸோ ரெண்டுத்துல உங்களுக்கு எது பெட்டர் சாய்ஸ்னு தோணுதோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. பர்சனலி என்னோட ப்ரிஃபரன்ஸ் இந்த செக்மெண்ட்ல Asusோட டஃப் கேமிங் A15 தான் இருக்கும். ஸோ ஒரு ஓவராலா காம்போவா பாத்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் லேப்டாப் இந்த செக்மெண்ட்ல. லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, டேகுமே பண்ணிருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க யாராவது இந்த லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ரிவ்யூவை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ கண்டிப்பா அடுத்த வாங்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.